விஜயோட டைவர்ஸ் கேஸ் ஒரு பர்ஃபெக்ட்லி பிளான்ட் பொலிட்டிக்கல் ஸ்கிரீன் பிளேன்னு சொன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்ல, எம்ஜிஆரும் இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணாருன்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாத பாமர மக்களுக்கு வேணா இது திடீர்னு வந்து நியூஸா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் கேள்வி ஞானமும் அரசியலும் தெரிஞ்சவங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமா என்னன்னு புரியும். அரசியல்ல நீங்க எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும் எப்படியும் ஒரு ஸ்கேண்டல் உங்க பேர்ல ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதுவே நீங்க ஒரு டாக்டிக்கலான பொலிட்டீஷியனா இருந்தீங்கன்னா அந்த ஸ்கேண்டலை நீங்களே ஃப்ரேம் பண்ணுவீங்க. ஏன்னு கேக்குறீங்களா? சயின்ஸ்ல மாப் சைக்காலஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுபடி ஒரு கூட்டத்துல இருக்க தலைவனை அடிக்கிறப்போ அந்த மொத்த கூட்டமே அந்த தலைவனுக்காக எந்திரிச்சு நிற்கும். அதை பார்த்து நார்மலா இருக்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு கூட போய் சேர்ந்து நிற்பாங்க. ரோட்ல போறப்போ 10 கடை இருந்தாலும் ஒரே ஒரு காளான் கடையில அத்தனை கூட்டம் இருக்கப்போ நம்மளுக்கே போய் சாப்பிடணும்னு தோணும்ல, அதே மாதிரிதான் 1980 காலகட்டத்துல தன்னோட படங்கள் மூலியமா எம்ஜிஆர் தன்னை ஒரு தாய் குலத்தின் தலைவன் அப்படின்னு மாதிரி பொசிஷன் பண்ணாரு. அப்போ ஜெயலலிதாவை அவர் எலெக்ஷன்ல நிக்க வச்சப்போ டிஎம்கே அவரை மாரலி கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க. ஆனா என்ன தெரியுமாச்சு? இருந்த எல்லாரும் என்னோட தலைவனை பத்தி நீ தப்பா பேசுறியா அப்படின்னு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா ஜெயலலிதாவை அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சு இல்லெஜிட்டிமேட் அப்படின்ற ஐடியாவை கம்ப்ளீட்டா மாத்தினாங்க. அதுக்குன்னு விஜய் த்ரிஷாவை நிக்க வைப்பாருன்னு சொல்ல வரல. அரசியலும் சினிமாவும் இரண்டர கலந்த ஒரு சமூகத்துல ஒரு தலைவன் ஒரு நார்மல் மனுஷனா மட்டும் வாழ முடியாது. விஜய்க்கு சப்போர்ட் வரணும்னா, விஜய் ஒரு தலைவனா மாறணும்னா படத்துல இருக்க கான்ஃபிளிக்ஸ் மட்டும் பத்தாது, அவருக்கு ரியல் லைஃப்லயும் கான்ஃபிளிக்ஸ் வரணும். அப்பதான் மக்கள் அவர் சைடு நிற்பாங்க, அவருக்காக பேசுவாங்க. போன வருஷம் நடந்த ஸ்டாம்பீடா இருக்கட்டும், இப்போ நடந்த ஜனநாயக இஷ்யூவா இருக்கட்டும், இப்ப நடக்கிற டைவர்ஸ் கேஸா இருக்கட்டும், மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு ஸ்டாண்ட் ஃபார் விஜய். நீங்க வேணா பாருங்களேன், இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் என்னோட விஜய் பத்தி தப்பா பேசுறியா அப்படின்னு வருவாங்க. சில பேர் எம்ஜிஆர் பத்தி தப்பா பேசுறியாடான்னு வருவாங்க. இன்னொரு சைடு டிஎம்கே சைடு, இன்னொரு சைடு விஜய்க்கு அவ்வளவு அறிவுலாம் இல்ல, இவ்வளவு யோசிக்கிற அளவுக்கு நீ மூடு அப்படின்னு ஒரு சைடு வருவாங்க. அவ்வளவுதாங்க அரசியல்.